சிந்தித்து பார்க்க வேண்டும். மனைவி கணவன் செய்த நலவுகளை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தவறு என்று நடந்து ஒரு சண்டை என்று வந்து விட்டா செய்த குற்றங்கள் மட்டும்தான் நமக்கு முன்னாடி வந்து நிக்குது. அந்த நேரம் சில நல்லதுகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நல்லா இருக்கலாம். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு போறதுல முக்கியமான பங்குதாரர்கள் குடும்பத்தாக்கள் தான். சண்டை வந்து அவங்க செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க, விடமாட்டாங்களே அந்த ஆக்கள். இப்படி ஒரு புருஷன் தேவையாடி, விடு விடு கதைக்கிறல்ல. அவங்கள கதைக்க விட்டா மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனா கதைக்க விடுறதில்லை. என்ன செய்யற? பிள்ளையோட பேச இயலாது, போன் கட். இவர் அவளுக்கிட்ட கொஞ்சம் போன் பண்ணி விஷயத்தை விளங்கப்படுத்துவோம் என்று போன் பண்ணுவான். ஹலோ, இனி இந்த வீட்டு கோல் எடுக்காதீங்க, மீட்டிங் எல்லாம் காலிக்கோட்டில் தான். காலிக்கோட்லையும் காலியார்மார் சரியா இருக்கிறது இல்லை, அவங்கள தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறது இல்லை. அவளை கேட்டா புருஷன் மாப்பிள்ளக்காரன்ற பாப்பா வழக்கம் சொல்ற, பொண்டாட்டிட பாப்பா வழக்கம் சொல்ற. அவளம்மா உனக்கு சேர விருப்பமா விருப்பம் இல்லையா? மாமனார்களா? இல்ல 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 இல்ல, பிரிச்சுடுங்க. முதல் இவனுக்கு தான் செருப்பால் அடிக்கும். நீ பட்டக்காரன். என்னகிட்ட ஒரு கேஸ் அது. நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கார், காலையார். அவர் கடைசி டிவோர்ஸ் கேஸ் நம்மகிட்ட தந்துட்டார். கொஞ்சம் பாருங்க, கவுன்சிலிங். அவர்கிட்டையும் கடிதம் மட்டுக்கு வந்தா பிரிஞ்சிக்கிறத. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா பிரிஞ்சு கிடக்காங்க. காலிக்கோட்டில் கேசி போய் இனி அந்த ஆளுக்கு ஏலா, 2 பேரும் வந்து சண்டை தான் பிடிக்கிறேன். ஒரு ஆளாவது சேர போறேன்னா சேர்த்து விடலாம். அவர்கிட்ட கேட்டா வேணாம் வெட்டி விடுங்க, அவகிட்ட கேட்டா வேணாம் வெட்டி விடுங்க. வெட்டி என்ன வெட்டி விட சொல்லையாச்சு. இப்ப கடைசி ஒரு கவுன்சிலர் லெட்டரோட வாங்க பிரிச்சு விடுற மாட்டாச்சு. நம்மக்கிட்ட வந்தாச்சு. 2 பேரும் வந்திருக்காங்க கதிரையில். என்னடா ஒரு லெட்டர் ஒன்று தாங்க மௌலவி. அவங்க வேற வாகனம், இவர் வேற வாகனத்தில் வந்திருக்காங்க. 2 வேன்ல லெட்டர் ஒன்று தாங்கன்னா அவ உள்ளுக்கு வர செல்லுங்கன்னா பாப்பாக்காரமா நீ ஓவர்டேக். அவளுக்கு தானே லெட்டர். ஓ இல்லை நானும் வந்தேன். நீ தயவு செஞ்சு வழியில் போய் நீ அம்மா நீ வந்து விட தைரி இருந்த கதிரியை தள்ளி கொண்டே போட்டு கிரிக்கால். புருஷனுக்கு பக்கத்தில் இருந்தா பற்றும் தானே, பற்று தள்ளி. இவரும் அப்படி சனியனை தள்ளி வைக்கிற மாதிரி இவரும் கொஞ்சம் கதிரையை இழுத்து தள்ளி அப்படி வச்சுட்டு இருக்கார். என்ன அட்ரஸை சொல்கிறோம், லெட்டரை தாங்க, விஷயம் முடியுது. வார சனிக்கிழமை காலைக்கோடு முடிய போகுது கதை. இப்போ நீங்கள் கேட்டோன்னா கடிதம் தரத்துக்கு நான் படத்தை உட்காந்துட்டீங்க. கொஞ்சமாச்சு எனக்கு பிரச்சனையை சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இதான் நல்ல என்ஜாய் ஆன விஷயம். இனி கதையை கேட்டாச்சு. கதையை கேட்டு எடுத்து பிரிச்சுக்கு போனால் ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு போகிறாங்க. சண்டை தான் போகுது. அவரோட சொல்லக்குள்ள இவ குரோஸ் பண்ற. இல்ல இல்ல இவருக்கு கதைக்க தெரியா. இல்ல இல்ல இவள் அப்படி. கடைசி உண்டு என்ன அதானா மௌலிவாங்க. சரி, கடைசி விஷயம் என்னன்னு சொன்னா நான் முடிக்கிறேன், இந்த இதோட முடிச்சிடுறேன். அவகிட்ட சொன்னேன், உங்களோட மாப்பிள்ளைய பத்தி நீங்க எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்க போறீங்க, இன்றைக்கு பிரிய போறீங்க, நான் கடிதம் தர போறேன், இதுக்கு பிறகு நீங்க சந்திக்க மாட்டீங்க. கடைசியா உங்களோட மாப்பிள்ளையோட விட்டு பிரியும் போது 4 நல்லது பேசி போட்டு முடிக்கணும். உங்களோட மாப்பிள்ளை உங்கள்கிட்ட நடந்துகிட்ட இந்த இத்தனை வருஷ வாழ்க்கையில அவர்கிட்ட இருந்து நீங்க பார்த்த 4 நல்ல விஷயத்தை சொல்லுங்க. 4 நல்ல விஷயத்தை சொல்லுங்க. என்றதோட நீ பிரியத்தான போறோம்ட்டு அவள் ஒவ்வொன்றா சொல்றாள். அவர் என்னோடையும் பிள்ளைகளோடையும் கடும் இறக்கம். ஒரு நாளும் அவர் கடையில தனியை சாப்பிட்டதே கிடையாது, வீட்டை வந்தான் சாப்பிடுவார் உண்டு. அவர் சொல்லக்குள்ள புருஷனார் பார்க்க பரவாயில்லடா நம்மள நினைப்போடா நிதிக்காள் எங்கார் அவர்
இவரை பார்த்துக்கிறேன் நான். இன்னொன்று சொல்லுங்க, அவர் கல்யாணம் முடித்த நாளையிலேருந்து ஒவ்வொரு பெருநாளைக்கும் எங்களோட உமா அப்பாவுக்கும் உடுப்படுத்தார நல்லா நடந்துக்கிறது. பரவாயில்ல. 2 3 4 நல்ல விஷயத்த அவ சொல்லிட்டான். அப்படியே கூட தம்பி உங்களோட பொண்டாட்டியோட வாழ்ந்திருக்கீர்கள், நீங்களும் பெரிய புறையில் கடைசியா அவள உள்ள ஒரு 4 நல்ல விஷயத்த சொல்லுங்கண்டா. இப்படி எண்டிட்டிக்க கூட லோகருக்கு வாங்க சொல்லிட்டு லோகருக்கு வாங்கிட்டு நான் நீங்கள் பிரயாணிகள் தானே, நீங்கள் அசரோட சேர்த்து தொழலாம், வெளியில் கவுன்சிலிங் ஆட்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க, என்ற ரூமுக்கு நீங்கள் இருந்து உங்களுக்குள்ளே இனி பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சிடணும். ஆளுக்கால் மன்னிப்பு கேட்குறேன்டா, கேட்டு முடிச்சிடுங்க. நான் கதவை பூட்டி போட்டு தான் போகிறேன், தட்டி போட்டு தான் வருவேன், தொழுதுட்டு வரேன்னு கதவை இழுத்து அடைச்சி துறப்பா பிடிங்கிறதுக்கு நான் பள்ளிக்கு போயிட்டு இந்த 7 வருஷமாக பிரிஞ்சிருந்த இந்த 2 எதிரும் புதிரும் ஒரு ரூமுக்குள்ளே இருக்காங்க, கதவை பூட்டிருக்கு. நான் தொழுது சுண்ண தொழுது பள்ளி அடிய நின்ற கூட்டாளிமார்கிட்ட காய்ச்சிக்கு நின்று நல்லா டைம் எல்லாம் முடிச்சு போட்டு வாரன். இந்த 2 மாமனார்மார் 2 பேர் ஃபேமிலியும் சும்மா கொதிக்காங்க கடவுள. எங்கே போன அவர் கதவை பூட்டி போட்டோம். என்ன இவர் கடிதம் கட்டுவாங்க, இவர் என்ன நான் என்ன ஊராடையா சேர்த்து விட்டேன், புரியம் பண்ணாட்டி தான்டா சேர்த்து விட்டேன், உண்ட வேலையை பாருங்க, நான் போகிறேன்னு உத்து பார்க்க என்ன லேட்டு கொஞ்சம் வருங்க தொழுதுட்டு வர இல்லையா. என்னோட அங்கே போய் கதவை தட்டி போட்டு கதவை திறந்தா தள்ளி இருந்த கதிரை ஒட்டி கிடக்கு. அப்போ லெட்டை எடுத்து கடிதத்தை இப்போ சரி அப்போ அட்ரஸை சாமான சொல்லுங்கள் என்னென்றேன். அவ சொன்னா நாங்கள் சேர போகிறோம். என்ன தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்த உடனே வேகமாக நின்றேல. இல்லை பிரச்சனை இல்லை, நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம். வேனில் இடம் இருக்கா? ஓ இடம் இருக்கு, நான் நேற்றுக்கு போகிறேன்டா. என்ன உஷாரு தம்பி, புது கல்யாணம் போங்கடான்னு சேர்த்து 2 வண்டியில் வந்தவர் ஒரு வண்டியில் போனார். இதுக்கு என்ன காரணம்டா, அவங்கள பேச விடல. இந்த பின்னுக்கு நின்று பிரிச்ச கூட்டம் நம்முடைய தாய் தகப்பன் கூட்டம் தான். இந்த குடும்பத்தாக்களிக்கா அவனுங்களாலான்னு போல பிரச்சனை. தயவு செஞ்சு கணவ மனைவி பிரச்சனையை அவங்க பேசட்டும், விடுங்க, அவங்களுக்குள்ள புரிந்துணர்வை கொடுங்க. குடும்பம் நல்லா இருக்கும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதில் நிறைய இன்னும் விஷயங்கள் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் அது தனியாக ஒரு ப்ரோக்ராம். நான் திருநெல்வேலியில் அப்படி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுருந்தேன். அது எப்படி தெரியுமா, அந்த நிகழ்ச்சி கனவு மனைவி மட்டும்தான் வரணும், பிள்ளைகள் வரக்கூடாது. ஃபோனை கவுண்டரில் கொடுத்து டோக்கன் வேண்டிக்கிட்டு வரணும், எந்த ரெக்கார்டும் எடுக்கக்கூடாது. அதுக்குள்ள சில விஷயங்கள் கணவன் மனைவிக்குரிய சிக்கலான சில விஷயங்கள் இருக்குது. அதை பிள்ளைகளை வச்சுட்டு பேச முடியாது, உங்களுக்கு புரியும். அப்படி ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் 2 தடவை நான் செய்திருக்கிறேன். அது ரொம்ப பெரிய தேவையும் கூட இன்னைக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது. சிலர் மருந்துக்கு பின்னால் அலைகிறாங்க. மனசு தான் முக்கியமான காரணம். வாழ்க்கையில் இன்னொரு பெரிய பகுதி சிக்கல் தனியாக பேச வேண்டிய ஒரு சிக்கலாக இருக்குது. அது கணவன் மனைவி மட்டும் இருந்தால் பேச வேண்டிய ஒரு விஷயம்.